குரானில் நபிமார்களின் பெயர்கள் 25 மட்டும்தான். நபி வழி கிடையாது. பிஸ்மில்லான்னு சொல்லி சாப்பிடுறது தான் நபி வழி. ஆதம் நபி இருந்துட்டு 60 முழங்கள் தான் இருந்தாங்க. மவுலூது ஓதுறது பிதஅத்து, நபி வழி கிடையாது. தவறு என்பது சரியான பதில். யார் இருந்தாலும் இல்லாட்டி நம்ம சலாம் சொல்லிட்டு போனோம். காலித் பின் வலீத். காலித் பின் வலீத் என்பது சரியான பதில். மாணவர் மேடை. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலான் மாதத்தினுடைய சஹர் நேர சிறப்பு நிகழ்ச்சியாக மாணவர் மேடை என்ற இந்த நிகழ்ச்சியை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்குகிறது. மாணவர் மேடை என்ற இந்த நிகழ்ச்சியினுடைய அடுத்த சுற்று தேர்ந்தெடுத்தல். அதாவது பலூன்ல பெயர்கள் இருக்கும். மாணவ செல்வங்கள் அவங்களுடைய கொஸ்டினை காட்டுவாங்க. அதற்கு தகுந்த பதிலை போய் என்ன செய்யணும், அங்கே பலூன்ல பதில்கள் இருக்கும். கரெக்டா தேர்ந்தெடுத்துட்டு அப்படியே தூக்கிட்டு டமால் இதுல வச்சிடணும் இல்லையா? தேர்ந்தெடுத்தல் செஞ்சிடலாமா? இன்ஷா அல்லாஹ். யார் முதலில் எடுத்துட்டு வர்றாங்களோ அவர்களுக்கு 100 மார்க்குகள் கிடைக்கும். பிறகு வர்றவங்களுக்கு 80 மார்க்குகள் கிடைக்கும். அடுத்து 60 மார்க்கு கிடைக்கும். அடுத்து 50 40 50 40. சரியா? அதனால முதல்ல போய் நீங்க சொன்ன ஓடி போய் உள்ள பலூன்ல உங்க கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் இருக்கும். பார்த்து கவனமா எடுத்துட்டு வரணும். உங்களுக்கு தருவாங்க, இப்ப தருவோம். சரியா? அங்க ரெடி, அங்க இருக்கு பாருங்க. உங்க ஆன்சர் அதுல இருக்கான்னு நல்லா பார்த்துக்கிடணும். வேற ஒரு ஆன்சர் எடுத்து வந்துடக்கூடாது. அடுத்தவங்க ஆன்சரை நீங்க எடுத்துட்டு வந்துடக்கூடாது. சரியா? இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். நம்பர் சொல்லுங்க. 6 நம்பர் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஓடியா. இதுக்கு பதில் என்னன்னு நீங்களே மசரா பண்ணிட்டு ஓடியாங்க. அடுத்து ஒலி நூர் 5 ஓடியா. ஒரு ஆள் வாங்க. யாருன்னு முடிவு பண்ணிட்டு ஓடியாங்க. ஆலோசனை பண்ணுவாங்க. அடுத்து வாங்க. அல்-ஆரஃப் 2 ஓடியா வாங்க. மசூரா செய்யுங்க. அடுத்து 8 நம்பர் 8 ஓடியாங்க. அடுத்து நம்பர் 7 பதில தேடுங்க. இப்போ நீங்க பதில ரெடி பண்ணிட்டு நீங்க முன்னாடி ஒவ்வொருத்தரும் வரிசையா முன்னாடி வச்சிருங்க. வரிசையா வைங்க. ஓகேவா? வை. இப்போ இப்படி நில்லுங்க. வரிசையா ஓட்டப்பந்தயத்தில் நிற்கிற மாதிரி இல்லைங்க. அதுக்கு ஓடக்கூடாது. நின்னுக்காங்க. நேரம் இல்லைங்க. 1 2 3. பார்த்து எதையும் சாட்சி விட்டுறக்கூடாது. பார்த்து பொறுமையா எடுத்துட்டு வாங்க. உங்களுக்கான பதில் எடுத்துட்டு வாங்க. அடுத்தவங்க பதில் எடுத்து வந்துடாதீங்க. உங்க இதுக்கு மேல வச்சிருங்க. வைங்க. இதுவா? சரி. அடுத்து நெல்லுங்க. அப்படி நில்லுங்க. உங்களுக்கு நேரம் தான் நிக்கிறீங்க. உங்களுக்கான பதில் உள்ளான பலூன் இல்லைன்னா கொஞ்சம் சொல்லிக்கிடணும். சரியா? நேரம் இப்படி தெரிகிற மாதிரி வைங்க. மாறி இருக்கா? இன்னொருத்தர் எங்க ஏனுங்க? சீக்கிரம் வாங்குங்க. ரொம்ப நேரம் என்னங்க தேடிக்கிட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் யார் வந்தா? நீ. செகண்ட் யார் வந்தா? தேர்ட் யார் வந்தா? ஃபோர்த்து. சரி, உங்களுக்கான டைம் முடிஞ்சிருச்சு. தம்பி வாருங்கள். அங்க மேல வைங்க. இதுல கடைசியா நீங்க வந்திருக்கீங்க. சரியா? இஸ்ராயில் என அழைக்கப்பட்ட தூதரின் பெயர் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். வச்சுக்காங்க. தவறான பதில். நபிகளார் கூறிய பரக்கத்து நிறைந்த திருமணம் எளிமையான திருமணம். சரியான பதில். உலக மக்கள் அனைவருக்கும் முதலாக அனுப்பப்பட்ட இறை தூதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். தவறான பதில். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த வயதில் மரணித்தார்கள்? 63 வயதில். சரியான பதில்.
குரானில் முதலாக அருளப்பட்ட அத்தியாயம் எது? சூரத்துல் ஃபீல். தவறான பதில். இப்போ தவறான பதிலில் உள்ளவங்க என்ன செஞ்சிட வேண்டியதான், அப்படியே கொண்டு அதை போட்டுட்டு உங்களுடைய இருக்கைக்கு போயிட வேண்டியதான். சரிதானே? சரியான பதில் சொன்ன அவர்களுக்கு என்ன டீம்? உங்க டீம் பேர் என்ன? 100 மார்க்கை அல் ஃபத்தஹ் பெறுகிறார்கள். அல்லாஹு அக்பர். அந்நூர் 80 மார்க்கை பெறுகிறார்கள். அல்லாஹு அக்பர். போய் உட்காருங்க. அடுத்து சொல்லுங்கம்மா, நம்பர் சொல்லுங்க. 20. 20 வாங்க. அடுத்து நீங்க என்ன சொல்லுங்க? நம்பர் 3. ஒடியாங்க வாங்க. அடுத்து 10. வாங்க. அடுத்து 14. 16 வாங்க. அடுத்து 12. 12. 18. பாருங்க, பார்த்துட்டீங்களா? ஆன்சர் பார்த்தாச்சா? தயாரா? மசூலா பண்ணியாச்சா இல்லையா? பண்ணியாச்சா இல்லையா? பண்ணியாச்சா? சரி வாங்க. தயார். வாங்க. வரிசையான பாட்டுக்கு வைங்க. வரிசையா வைங்க. உங்க இதுக்கு நேரம் நில்லுங்க. போடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறக்க வேண்டியதான். நில்லுங்க. கேள்வியெல்லாம் கரெக்டு தானே? உங்க கேள்வி தானே இது? சரி, ஓகே. எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கல, ஒன்றும் நோ ப்ராப்ளம். ப்ளீஸ் வரிசையா நில்லுங்க. ரெடியா இருக்கானுங்களே. வரிசையா நில்லுங்க. கோ. என்ன செய்ய, அவனையும் பார்க்க வேண்டியது இதாவது என்ன? புரியல? வந்துருவாங்கிறீங்களா? அப்படி இல்லைங்க, தலையில இருக்கு. பாருங்கள், டைம் முடிஞ்சிச்சு. நல்லா டக்குன்னு எடுத்துருவாங்க. உங்க பதில் அங்கதான் இருக்குது. எங்க வச்சிட்டீங்களா? ஓகேவா? ஓகே. கான்பிடண்டா இருக்கீங்களா? உறுதியா இருக்கீங்களா? ஈசா நபியின் மற்றொரு பெயர் என்ன? இல்லியீன். இல்லியீன் என்பது தவறான பதில். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் வழங்கிய வேதத்தின் பெயர் என்ன? தௌராத். தௌராத் என்பது சரியான பதில். குர்ஆனில் எத்தனை அத்தியாயங்கள் உள்ளன? 114 அத்தியாயங்கள் உள்ளன. சரியான பதில். அல்லாஹ்வின் உற்ற தோழர் என குர்ஆனில் சொல்லப்பட்ட இறை தூதர் யார்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சரியான பதில். நபிகளார் மேராஜ் பயணத்தில் பைத்துல் மாமூர் என்ற பள்ளிவாசல் எந்த வானத்தில் கண்டார்கள்? 7வது வானத்தில். சரியான பதில். இப்போ 4 பேர் என்ன செஞ்சிருக்கிறாங்க? சரியான பதிலை சொல்லியிருக்காங்க. இந்த 4ல யார் ஃபர்ஸ்ட் வந்தது? நீங்க. உங்க அணியினுடைய பேர் என்ன? ஆராப். அல் ஆராப் அணிக்கு 100 மார்க்கை அவர்கள் பெறுகிறார்கள். அல்லாஹ் அக்பர். அந்நூர் 80 மார்க்கை பெறுகிறார்கள். அல் ஃபதஹ் வெற்றி. அல் ஃபதஹ் அணி 60 மார்க்கை பெறுகிறார்கள். அல்லாஹு அக்பர். 100, 80, 60. 4வது யாரு? அல் கலம் 50 மார்க்கை பெறுகிறார்கள். அல்லாஹு அக்பர். சரி, போங்க. உங்களுடைய ஸ்பேஸ் போங்க. இதை பால கொண்டு அங்க போட்டு வந்துருங்க. ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் சொல்லுங்க. இது வரைக்கும் வராத ஆள் வாங்க. 12. அடுத்து நெக்ஸ்ட். நம்பர் 4. நம்பர் 4 கம் ஹியர். நெக்ஸ்ட் நம்பர் சொல்லுங்க. 15 வாங்க. நம்பர் 15 வாங்க. நெக்ஸ்ட் 1. நம்பர் 1. நெக்ஸ்ட் 13. நம்பர் 13 கம் ஹியர். வாங்க.
தெரிஞ்சவங்கள வாங்க. அவங்கவுங்க வச்சுட்டு அவங்க இதுக்கு பின்னாடி நில்லுங்க. உங்கள் கொஸ்டினுக்கு நேராக தான் நிற்கிறீங்க. கரெக்டாக இருக்கா? கொஸ்டின்லாம் தெரியுமா? உடம்புல இல்லை ஓட்டப்பந்தயத்தில் இருப்போம்ல அதே மாதிரி நில்லுங்க. கோ. உங்க பதில எடுத்துட்டு வாங்க. அடுத்தவங்க பதில எடுத்து வந்துடாதீங்க. அங்க போயிடுச்சோ? சரி சரி. ஓடியா ஓடியா. ரெண்டு பேர் வந்திருக்காங்க. மீதி 3 பேர் எங்க? சீக்கிரம் எடுத்துட்டு வாங்கப்பா தம்பி. இல்ல வாங்க தம்பி. சரி, கவுண்டவுன் முடிஞ்சிருச்சு. தம்பி வாருங்கள். உனக்கு ஒண்ணுமே கிடைக்கலையா? பிஞ்சு இருக்குது. உன் ஆன்சர் தெரியுமா? உனக்கு தெரிஞ்சா ஓகே தான். தெரியுமா? நீ வச்சிரு. தெரியுமா? ஆனா இது கிடையாது. எது உனக்கு என்னது ஆன்சர் சொல்லு. அல்ரலியல்லாஹு அன்ஹுவா? அப்புறம் எப்படி ஆன்சர் கிடைக்கும்? இல்ல அது சரியா? என்ன கொஸ்டின்? என்னது? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தை பெயர் என்ன? அல்ரலியல்லாஹு அன்ஹு. அப்படித்தானே? அது தவறான பதில். அடுத்து நீ சொல்லு, பதில் சொல்லு. என்னது? மதீனாவில் நபிகளார் கட்டிய பள்ளியின் பெயர் காபாவா? உன் பதில், உன் கேள்வி என்ன? அதானே மதீனாவில். இந்த கேள்வி தானே இது? போய் ஆச்சரியமா பாக்குற. என்னப்பா தப்பா சொல்லிட்டோம் அப்படிலாம் பார்த்த மாதிரி இருக்கு. உன் கேள்வி தானே. மதீனாவில் நபிகளார் கட்டிய பள்ளியின் பெயர் என்ன? காபாவா? தவறான பதில். அதனால இது கிடைச்சிருக்காது. சரியா? அப்ப நீங்க போங்க. 3 பேர் இல்லையா? ஸ்டடியஸ் எப்படி நில்லு, நேரம் நில்லு. என்ன ஆச்சு? 3 பேர்ல யார் ஃபர்ஸ்ட் வந்தா? சரி. குர்ஆனில் தோற்றுவா என்று அழைக்கப்படும் அத்தியாயம் எது? ஃபாத்திஹா. அல் ஃபாத்திஹா. சரியான பதில். அல்ஹம்துலில்லாஹ். 2வது வந்தது யாரு? மறுமையில் முதலாக எந்த அமல் குறித்து அல்லாஹ் விசாரிப்பான்? தொழுகை. சரியான பதில். 2வது வந்தது. 3வது வந்தது யாரு? யானைப்படை அழிக்கப்பட்டதை பற்றி கூறும் திருக்குர்ஆனின் அத்தியாயம் எது? தவறால பதில் சொல்லி இருக்கிற. பதில் தவறு. சரியா? அல் ஃபாத்திஹான் இருக்கு. சரியா? தவறான பதில். அப்ப 2 பேர் சரியான பதிலை என்ன செஞ்சிருக்கிறாங்க? சொல்லியிருக்கிறார்கள். உங்க அணி பேர் என்ன? அல் ஃபத்தாஹினுடைய அணியினுடைய சார்பாக 100 மார்க்கை வென்றிருக்கிறார்கள். அல்லாஹு அக்பர். சரியா? அல் புரூஜ் 80 மார்க்கை வென்றிருக்கிறார்கள். அல்லாஹு அக்பர். போங்க, இதை கொண்டு போய் போட்டுருங்க. இன்னும் ஒரு ரவுண்ட் இருக்கு. ஓடியாங்க. சொல்லுங்க டக்குன்னு. வாங்க. கம்மியார் 17 ஓடியாங்க. நீ சொல்லுங்க. 11 ஓடு. நீங்க 14 ஒன்று தான் இருக்குது. சரியா? குயிக்க பார்த்துட்டு வாங்க. பார்த்தாச்சா? அப்பா சரியா பாத்தியா? நல்லா மசாலா பண்ணியா? கரெக்டான பதில் தானே? கான்பிடண்டா இருக்கியா? உங்க கேள்விக்கு முன்னாடி தான் நிக்கிறீங்க. கரெக்ட் தானா? தம்பி உன் கேள்வி சொல்லு பாப்போம். ஜின்கள் சம்பந்தமா பதில் தெரியும்ல? எடுத்துக்கலாம்ல? நீ சொல்லு. பாக்குற பார்வை சரியில்லையே. சொல்லு உன் கேள்வி என்ன? தொழுகை பற்றி தான். சரி, ஓகே. அப்ப எல்லாம் கரெக்டா இருக்கீங்களா? இப்படி நில்லுங்க. இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க. வரிசையில் நில்லுங்க. ஓடுற நிக்கிற மாதிரி நில்லுங்க. கோ. என்ன சவுண்டு? என்ன சவுண்டு? பாத் உங்க இதுல வைங்க.
இதானா? இன்னும் ஒருத்தர் எங்க ஆளு 2 பேர் ஆளக்கணும். என்ன பதில எடுத்துட்டு வரீங்களா, பதில செய்யறீங்களா? தம்பிகளா சீக்கிரம் ஓடியா. வாங்க, வேகமாக வாருங்கள், வேகமாக வாருங்கள், வேகமாக வாருங்கள். தம்பிகளா ஸ்டார்ட் பண்ண போறேன். ஒரு ஆள் வரணும்ல. ஓடியா. ஆன்சர் தெரியுமா? தெரிஞ்சா ஓகே, விட்டுரு. இது இல்லைல்ல, இது இல்ல போட்டுரு. சரி, என்ன ஆன்சரு? உனக்கு கேள்வி என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த தோழருடன் ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்டார்கள்? ஜிப்ரீல் என்ற தோழருடன் ஹிஜ்ரத் பயணம் செய்தார்கள். ஆன்சர் தவறான ஆன்சர். சரியா? யாரா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. சரியா? ஓகே, இதை கொண்டு போய் போட்டு அங்கே போய் உட்காரு. அடுத்ததாக, தொழுகையில் எந்த சூரா ஓதவில்லை என்றால் தொழுகை ஏற்கப்படாது? சூரத்துல் ஃபாத்திஹா. சரியான பதில். மூசா நபியின் சகோதராக இருந்த மற்றொரு நபியின் பெயர் என்ன? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம். சரியான பதில். ஜின்களை எதன் மூலம் அல்லாஹ் படைத்தான்? நெருப்பின் மூலம். சரியான பதில். உலகில் யாருக்கும் வழங்கப்படாத ஆட்சியை எந்த நபிக்கு அல்லாஹ் வழங்கினான்? நூஹ் நபிக்கு. தவறான பதில். சரி, இப்ப 3 பேர் வந்து என்ன செஞ்சிருக்கீங்க? சரியான பதில சொல்லி இருக்கிறீங்க. இப்படி என்னங்க பாப்போம். இப்போ இதுல யார் ஃபர்ஸ்ட் வந்தா? யார் வந்தா? செகண்ட் யாரு? நீ செகண்டா? நீ ஃபர்ஸ்டா? ஃபர்ஸ்ட் வந்து முதல்ல வச்சிட்டியா? நீ வக்கீலல்ல? வந்தது அவன், அப்படிதானே? சரி, ஓகே. இருந்தாலும் வந்துட்டான்ல, வந்ததுனால கொடுத்துலாம்ல. வந்தது அவன் தானே ஃபர்ஸ்ட் வந்தான். சரி, ஒரு அணி பேர் என்ன? அல் ஆராஃப். ஆராஃப் அணியினுடைய சகோதரர்கள் 100 மார்க்கை எடுத்து முதல் இடத்தை பிடித்திருக்கிறார். அல்லாஹு அக்பர். 2ஆம் இடம் அன்னூர். அன்னூர் 80 மார்க்கை எடுத்து 2ஆம் இடத்தை பிடித்திருக்கிறார். அல் ஃபத்தாஹ் வெற்றி என்ற அந்த அணியினர் 60 மார்க்கை எடுத்து 3ஆம் இடத்தை பிடித்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஓடுங்க, பலூன்லாம் போட்டுருங்க. மாணவர் மேடையினுடைய 3வது சுற்றினுடைய மார்க் பட்டியலை பார்ப்போம். அல் கலம் 50 மார்க்கை எடுத்திருக்கிறார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அந்நூர் 240 மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல் ஆராஃப் 200 மார்க்கை பெற்றிருக்கிறார்கள். அல் ஃபத்தாஹ் 320 மார்க்கை பெற்றிருக்கிறார்கள். அல் ஃபுரூஜ் 80 மார்க்கை பெற்றிருக்கிறார்கள். இந்த 3 சுற்றுல இப்போ யார் முன்னணியில இருக்கிறாங்கன்னு பார்க்கலாமா? ஃபத்தஹ் என்ற அந்த அணியினர். ஃபத்தஹ் என்றால் வெற்றி. அந்த மக்கள் இப்போ என்ன செய்யறாங்க? இப்போதைக்கு 410 மார்க்குகள் எடுத்து முதல் இடத்தை அடைந்திருக்கிறார்கள். மீண்டும் இன்னும் 7 சுத்துகள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் 2ஆம் இடத்தை அந்நூர் அணியினர் 330 மார்க்குகள் எடுத்து 2ஆம் இடத்தை பெற்றிருக்கிறார்கள் ஒளிமயமாக. 3வது இடத்தை 410 மதிப்பெண்கள் எடுத்து அல் ஃபத்தஹ் அணியினர், அல் ஃபுரூஜ் அணியினர்கள் வந்து 3ஆம் இடத்தை அடைந்திருக்கிறார்கள். அல்லாஹு அக்பர். 220 மார்க்குகளை எடுத்து 3வது இடத்தை அடைந்திருக்கிறார்கள். 210 மார்க்குகளை எடுத்து அல் ஆராஃப் 4ஆம் இடத்தை பிடித்திருக்கிறார்கள். அல் கலம் 5ஆம் இடத்தை பிடித்திருக்கிறார்கள். 120 மார்க்கை எடுத்து 5ஆம் இடத்தை பிடித்திருக்கிறார்கள். அடுத்து என்ன செய்யணும்? விட்டதை பிடிக்கணும். சரியா? சரி, ஓகே. மாணவர் மேடையினுடைய 4வது சுற்றை இப்போது பார்க்க இருக்கிறோம். மாணவ செல்வங்கள் ரொம்ப வேகமாக, விவேகமாக, உறுதியாக பல கேள்விகளுக்கு பதிலை சொல்லி வந்து கொண்டிருக்கிறார்கள்.
இப்போது நம்ம பார்க்கக்கூடிய சுற்றினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால் ஹராமா ஹலாலா, மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஹராம் ஹலால் பற்றிய சொல்லக்கூடிய விஷயம் அது. இதுல சரியான பதிலை சொல்லிவிட்டால் 10 மார்க்குகள் உங்களுக்கு கிடைக்கும். அதையே நீங்கள் விளக்கம் என்ற பெயர்ல சரியா விளக்கத்தை சொன்னீர்கள் என்று சொன்னால் அதுல ஒரு 10-20 மார்க்கை, ஒரு கொஸ்டின்ல 20 மார்க்கை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. செல்லலாமா? செல்லலாமா? ஓகே, சொல்லுங்க. அல் கலம் நம்பர் சொல்லுங்க. நம்பர் 1. நம்பர் 1, உடும்பு சாப்பிடுவது ஹராமா ஹலாலா? கவுண்டன் போட்டுருவோமா? பார்த்தாலே பயமா இருக்க. உடும்பு சாப்பிடுவது ஹராமா ஹலாலா? பாருங்க, கவுண்டன் பாருங்க. ஹராம். ஹராம். உடும்பு கறி சாப்பிடக்கூடாது, சாப்பிடக்கூடாது. அப்ப உடும்பு கறி சாப்பிடுறவங்களா இருக்காங்களா? அவங்க என்ன செய்ய? ஹராமா ஹலாலா? ஹராம் என்று பதில் சொல்லியிருக்கிறார்கள். கம்ப்யூட்டர் ஜி தவறான பதில். உடும்பு கறி என்ன செய்யலாம்? சாப்பிடலாம். சரி, உடம்பு கறி சாப்பிட்றதுக்கு மார்க்கத்தில் என்ன இருக்குது? அனுமதி இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட நபி தோழர்கள் அமர்ந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க? சாப்பிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு பிடிக்கல, மற்றவர்கள் சாப்பிடுவதாக இருந்தால் சாப்பிடுங்கன்னு ரசூலுல்லாஹ்வுடைய பக்கத்தில் இருந்த சகோதரர் அந்த நபி தோழர் வாங்கி அதையும் வாங்கி சாப்பிட்டு இருக்கிறாங்க. சரியா? என்ன செய்யலாம்? உடம்பு கறி சாப்பிடலாம். சரி, வாங்க. அன்னூர், நீங்க சொல்லுங்க. நம்பர் 7. நம்பர் 7, வட்டிக்கு அடமானம் வைப்பது ஹராமா ஹலாலா? நல்ல மசலா பண்ணுங்க. நல்லா சொல்லுப்பா. மசலா பண்ணிட்டீங்களா? தெளிவா இருக்கீங்களா? கவுண்டர் ஓடிட்டு இருக்கு. சொல்லுங்க பாப்போம். ஹராம். வட்டிக்கு அடமானம் வைப்பது ஹராம். ஹராம். ஹராம் என்பது சரியான பதிலா தவறான பதிலா? கம்ப்யூட்டர் எங்க ஆள காணோம்? கம்ப்யூட்டர் ஜி சரியான பதில். அல்லாஹ் அக்பர். சரி, ஓகே. வட்டியே வாங்கக்கூடாது. வட்டியே வாங்கக்கூடாது. வட்டிக்கு அடமானம் வைப்பது தவறு. தவறு. எதனால தவறு? முதல்ல வட்டியே வாங்கக்கூடாது. சரி. அதுல ஆமா, வட்டியே வாங்கக்கூடாது. அதுக்கு போய் அடமானம் வர வச்சுக்கிட்டு தான் சரியா வருமா? என்ன, எத்தனை ஊர்களில் அடமானம் வச்சு எத்தனை பேர் வீடை இழந்து வாசலை இழந்து எல்லாத்தையும் இழந்திருக்கிறாங்க. என்ன சரிதானா? சரிதான், ஓகே. சரியான பதிலை சொல்லியிருக்கிறார்கள். என்ன நீ அன்னூர் அவர்களுக்கு 20 மார்க்கு பெறுகிறார்கள். சொல்லுங்க. அல் ஆராஃப், சிகரங்கள். சிகரம் 5. 5, 5ஆம் நம்பர் வாசிங்க. ஒட்டகத்தின் இறைச்சி சாப்பிடுவது ஹலாலா ஹராமா? மசூரா பண்ணிக்கலாம். இல்லை, மசூரா பண்ணி கரெக்டாக சொல்லுங்கப்பா. உங்களை நம்பிதான் வந்து டீமே இருக்குது. மார்க் நிறைய வச்சிருக்கீங்களோ? ஹலால். ஹலால். ஒட்டகத்தின் இறைச்சி சாப்பிடுவது ஹலால். என்ன கம்ப்யூட்டர் ஜி என்ன திணறி நிக்குது? என்ன ஹலால். ஹலால் என்று பதில் வந்திருக்கிறது. சரியான பதில். ஒட்டக இறைச்சி சாப்பிடலாமா? எப்படி சாப்பிடலாம் சொல்லுங்க பார்ப்போம். சரி, சாப்பிடலாங்க. இதுக்கு என்ன ஆதாரம் சொல்லுங்க. 10 மார்க்கு கிடைக்குது. ஆதாரம் நிறைய இருக்கு. மைக்ல சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு அனுமதி. அடுத்து சொல்லுங்க. உனக்கு தெரியாதா? தெரியுமா தெரியாதா? ஒட்டகரிசி சாப்பிட்டுருக்கியா? சாப்பிட ஆசையா இருக்கா? சரி, ஓகே. சரியான பதிலை சொல்லியிருக்கிறார்கள். அல் ஆராஃப் அணியினர்கள் 20 மார்க்கை பெற்றிருக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். அடுத்து நீ வாங்க. 8. அல் ஃபதஹ், வெற்றியின் அணியினர்கள் வெற்றி வாய்ப்பை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள்.
இடையில் எந்த கேள்விகள் வந்தாலும் எதிர்த்து நிற்பதற்கு தயார் நிலையில் இருக்கிறார்கள். 8 சொல்லுங்க. என்ன மசலா பண்டியலா இல்லையா? வாசிங்க. முடியில் கருப்பு நிற சாயம் பூசுவது. ஹராமா ஹலாலா? ஹராம். பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாது. கம்ப்யூட்டர் ஜி டெல் மீ ப்ளீஸ். சரியான பதிலை சொல்லியிருக்கிறார்கள். அல் ஃபத்தஹ் அணியினர்கள் வெற்றியின்பால் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து முதன்மை இடத்தை அடைந்து கொண்டிருக்கிறார்கள். ஓகே, எதனால பூசக்கூடாது? ஏன்னா நபிசுல்லாஸ்லாம் அவர்கள் முடிக்கு சாயமே பூசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால எந்த கலர் சாயமே பூசக்கூடாது முடிக்கு. இல்லையாப்பா, ஒழுங்கா சரி ஒழுங்கான பதில் சொல்லுங்க. மசலா பண்ணி சொல்லுங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, நம்ம வந்து கருப்பை தவிர மிச்சம் எந்த கலரை வேணாலும் நீங்க அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியான பதில். கருப்பு கலர் தான் தடை செய்யப்பட்ட கலர். முடிக்கு என்ன செய்யக்கூடாது? கருப்பு சாயம் பூசக்கூடாது. மற்ற சாயம் பூசுவதாக இருந்தால் பூசிக்கொள்ளலாம். அப்ப இந்த ஃபங்கு ஹிங்கு எல்லாம் வச்சுக்கிட்டு அலைகிறானுங்களா, அப்படி பண்ணலாமா? அதெல்லாம் செய்யலாமா? இந்த பக்கம் 2 பக்கமும் இந்த பக்கம் ரோடு, இந்த பக்கம் வீடு கட்டிட்டு போறானே, அது செய்யலாமா? செய்யக்கூடாது. அப்படிலாம் செய்யக்கூடாது. சரியா? இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.